மன அமைதியை வைத்திருக்கிறான் அவட்ட. அவ அப்படி உங்களை அமைதிப்படுத்துறதுக்கு நிக்கணும். எப்படி இருக்கணும்? பழைய ட்ரெஸ்ஸோட 10 நாள் ட்ரெஸ்ஸோட இருந்தா, ஆம்பளை அதே சாரத்தை 8 நாள், 2 பேரும் உயிர் வாழ்றதே புதுணும். உனக்குதா அதுல கிருமிகள் அந்த நாத்தத்தை எப்படிதான் உணர்ந்துட்டு இருக்கிறாங்களோ தெரியல. அப்படி வீட்டுக்குள்ள வெளியே போற நேரம் ஹை கிளாஸ் பர்ஃபியூம், காலையில் ஆஃபீஸ் போற நேரம் மாஷா அல்லாஹ், வெளியே போற நேரம் விடுங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் ஒவ்வொரு நாளும் ராத்திரி ஒரு திருமணம் நடக்குது உங்க வீட்டில். நான் கேட்கிற ஒரு கொஸ்டின் உங்கள்கிட்ட கேட்கிறேன். எந்த பள்ளிவாசல் தலைவராவது அனௌன்ஸ் பண்ணுவாரா மைக்க பிடிச்சிட்டு, மக்களே ரசூலுல்லாஹ் அனௌன்ஸ் பண்ணதை நான் சொல்றேன், அல்லாஹ்வுடைய தூதர் ஜிஹாத் முடிஞ்சு வர்றாங்க, என்ன சொல்றாங்க? பெண்களுக்கு எல்லாம், பெண்களே உங்கள் கணவருமார்களுக்கு தயாராகுங்கன்றாங்க. எந்த பள்ளிவாசல் தலைவராவது பெண்களே தயாராக உங்க மாப்பிள்ளமார்கள் பயான் கேட்டு வருவாங்க. என்ன இந்த தலைவருக்கு ஒரு மாதிரி இருக்குதா? நான் சொன்னேனே, வெக்கம் வரும் சில விஷயங்கள். யூரோப்பியன் வேர்ல்டு, வெஸ்டர்ன் கண்ட்ரி உங்களை வெக்கத்தை உண்டாக்கி இருக்குது. இதை வெக்கப்படாதீங்க. எல்லா நஜீஸை உட்கார்ந்து குடும்பமாக பார்க்கிற நேரம் வெக்கமா இல்லையா? அசிங்கத்தை பார்க்கிற நேரம் வெக்கமா இல்லையா? ஆபாசத்தை பார்க்கிற நேரம் வெக்கமா இல்லையா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் அனௌன்ஸ் பண்றாங்க, சொல்லுங்கள் பெண்களுக்கு தயாராக சொல்லி. வஸ்கு புகையை பிடிப்பாங்க அந்த பெண்கள், தலையில் அந்த புகையை பிடிச்ச கட்டுமையாக மணக்கும். ஆண்களுக்கு அவர்கள் தயாராகுவார்கள். உங்கள்கிட்ட ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவி ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த மாலை காணாம போன ஹதீஸ் உங்களுக்கு தெரியும். சஃபான் பின் முஅத்தல் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களோட சேர்த்து பேசினார்களே, அல்லாஹ்வுடைய தூதரினுடைய தாயையும் எப்படி பேச முடியுமோ மோசமாக அவ்வளவு பேசினார்களே. அந்த சம்பவம் நடக்கிற நேரம் ஹிஜ்ரி 5க்கும் 6க்கும் இடப்பட்டது 5.5. ஹிஜ்ரி 5.5 வைங்களேன். ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அன்னளவாக 13 வயசு, ரசூலுல்லாஹ்வுக்கு 58 வயசு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் கேட்கிறேன், ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் மாலை ஒன்று போட்டிருந்தாங்க. யார்கிட்ட மாலை அது? அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா மாலை. அதாவது சொந்த தாத்தவா அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா? இல்ல, அதாவது சொந்த தாத்தா நாங்க சொல்லுவோமே, உம்மா வாப்பா 2 பேரும் ஒன்றா இருந்தா. அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா வந்து அதாவது ஆயிஷா நாய் உம்மு ரூமாண்ட பிள்ளை, இவங்க உம்மு ஜமீல்ட வாப்பா உண்டு. அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு தான் வாப்பா. 2 பேருக்கு 2 தாய்மார்கள். அப்ப ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா என்ன சொல்றாங்கடா, ரசூலுல்லாஹ் சீட்டு போடுறாங்க. அந்த ஹதீஸை டீட்டெயிலா சொல்வதற்குரிய நேரம் இல்லை. சீட்டு போட்ட உடனே சீட்டுல ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா பேர் வருகுது. சீட்டுக்குள்ளிக்கு போடுறாங்க. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா ரெடி ஆகுறாங்க ஜிஹாதுக்கு. பனு முஸ்தலக் போர். இந்த காலத்துல நம்ம கிலோமீட்டர்ல சொல்லுவோம், ஜித்தாக்கு இவ்வளோ, இங்கேக்கு இவ்வளோ, ரியாதுக்கு இவ்வளோன்னு சொல்லுவோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த காலத்தில் அவர்கள் நாட்களில் தான் சொல்லுவார்கள். 9 நாள். அதனால தான் அல்லாஹ் நாட்களில் சொல்லுகிறான். மலக்குமார்கள் அல்லாஹ்விடம் போற நாட்கள் எவ்வளவு, எத்தனை ஆயிரம் வருஷம். அவங்க நாள்ல சொல்லுவாங்க. இங்க இருந்து மக்காவுல இருந்து மதீனாவுக்கு போக 9 நாள் என்பாங்க. மதீனாவுல இருந்து ஷாமுக்கு தபூக்குக்கு போக 15 நாள் என்பாங்க. நாட்கணக்கில் தான் அவர்களுக்கு தெரியுமே தவிர கிலோமீட்டர் கணக்கில் தெரியாது. 9 நாள் பிரயாண தூரம் பனு முஸ்தலக்கு. திரும்பி வர 9 நாள். அங்க ஒரு அண்ணளவா ஒரு 10 நாள் தங்கினார் பேச்சுக்கு. 28 நாள் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ் கூட்டிட்டு போறாங்க. நான் கேட்கிறேன், ஜிஹாது களத்துக்கு ஒரு மனைவி எதுக்கு? ஒரு ஆணுக்கு ஹலால் எப்பொழுதும் ஹலாலா நிக்கணும். உணர்வு வருகிற நேரம் ஹலாலான முறையில் குடும்பம் நடத்தப்பட வேண்டும். ரசூலுல்லாஹ் ஒரு மனைவியை எடுத்துட்டு போறாங்க. ஏக காலத்தில் 9 மனைவி ரசூலுல்லாஹ்க்கு இருந்துச்சு. ஒரே ஒரு மனைவி ரசூலுல்லாஹ் எடுத்துட்டு போறாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆயிஷா எப்படி போனாங்க? அப்ப ஹிஜாபுடைய சட்டத்துக்கு பிறகு ஹவுதஜ் என்ற ஒரு கருப்பு பெட்டி, அதை கொண்டு போய் ஒட்டகத்தில் வைப்பாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி என்னுடைய தாய், உங்களுடைய தாய், அவர்களை கொண்டு போய் முழுக்க மறைக்கப்பட்டு அவர்கள் அந்த கருப்பு பெட்டியில ஏறுவாங்க. அதை தூக்கி ஒட்டகத்தில் வைப்பாங்க. இப்படிதான் போவோம் ஹவுதஜில். அவர்களை யாரும் பார்க்க மாட்டாங்க. உம்மஹாத்துல் முஃமினீன், எங்களுக்கெல்லாம் அவர்கள் தாய்மார்கள். அவர்கள் அவ்வளவு பாதுகாப்போடு அந்த பெட்டியில போவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் கேட்கிற கொஸ்டின் என்ன தெரியுமா? ஹதீஸ் நான் பேசல. அவர்கள் மாலை போட்டது யாருக்கு? அது யமன் நாட்டு முத்து மாலை. அந்த மாலையை பத்தியே தனியாக வருகுது. யமன் நாட்டு அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா போய் எனக்கு ஒரு மாலை தாங்கன்னு கேட்கிறாங்க. அது அவங்க மாலை இல்லை. அவங்க ஒரு மாலை போட்டது யாருக்கு காட்டு? யாருக்கு காட்டு? 13 வயசு ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா என்ன புரிந்திருந்தார்கள்? 58 வயசு ரசூலுல்லாஹ்வோடு வாழுகிறார்கள். தன்னுடைய கணவரை சந்தோஷப்படுத்துவதற்கு அவர்கள் அழகுபடுத்திக் கொள்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நிறைய சொல்லுவார்கள், 40 வயசு இவரு, 25 வயசு அந்த புள்ளைக்கண்டா, இவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ மாட்டாங்க. அவருக்கு 40 கிழவன் மாதிரி யோசிப்பாரு. இது சின்ன புள்ளை 22, சேர்ந்து வாழ்வாங்களா? இந்த உலகத்தில் வாழ்க்கையை பற்றி பேசுவதற்கு அருகதையானவர்கள் அமெரிக்காவுடைய பல்கலைக்கழகம் அல்ல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் தான் பேசணும். 63 வயதுக்கும் 18 வயதுக்கும் முடிச்சு போட்டு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்தில் யாராவது இப்படி வாழ்ந்திருப்பார்களா? சாதாரணமாக இந்த உலக சாதாரணமா சோகம் இல்லைன்னு வைங்க,
எனக்கு சோம் இல்லை, உங்களுக்கு சோம் இல்லை, போதாது, கடுமையான காய்ச்சல், கடுமையான ஜலதோஷம், தூங்கிட்டு இருக்கிறோம். இந்த நேரத்தில் நாங்கள் எங்க தூங்குறோம் என்றே தெரியாது. இப்ப மனைவியோட அழகு பார்க்க தெரியுமா? மனைவியோட ஒழுங்கா பேசுவோமே இல்லை. இந்த நோய் சுகமாகணும். இதானே அல்லாஹ்வுடைய தூதரை கொஞ்சம் பார்த்தீங்களா? அல்லாஹ்வுடைய தூதர் சக்கராத்தில் சப்தம் வெளியே வராத நேரம் ஆயிஷா தான் என்ன சொன்னார்கள்? என் மடியில் அல்லாஹ்வுடைய தூதர், என்னுடைய களத்துக்கும் நெஞ்சுக்கும் இடப்பட்டு ரசூலுல்லாவுடைய களத்து. அல்லாஹ்வுடைய தூதரை நான் அப்படியே பிடித்து கொண்டிருக்கிறேன். ரசூலுல்லாவுக்கு ரசூலுல்லா பக்கத்தில் ஒரு பாத்திரம், ரசூலுல்லா முகத்தை தொடைத்து கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சக்கராத்தை விடுங்க, சும்மா ஒரு இடத்துல கூட சோம் இல்லாம போனா மனைவி இருக்கிறாவா இல்லையான்னு ஞாபகம் இல்லாம போயிடும். கடுமையான சோம் இல்லை. அந்த மாதிரி நேரத்தில் சக்கராத்துல ரசூலுல்லாவுக்கு எவ்வளவோ தூங்கலாம், அந்த ஓரமா போய் தூங்கலாம். ஏண்டா ரசூலுல்லா நல்ல இருக்கிறேன்னு ஆயிஷா நாயகி சொல்றாங்க. ஒரு நாள் ராத்திரி மறக்க முடியாத ஒரு இரவை ஆயிஷா ரதியல்லாஹு சொல்றாங்க. ஒரு நாள் ராத்திரி நானும் ரசூலுல்லாஹ் ஒரு போர்வையிலே, ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் இதை சொல்ல வெட்கப்படவில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சில விஷயங்களை சொன்னார்கள். ஏன் சொன்னார்கள் தெரியுமா? இதுதான் எங்க வாழ்க்கை. ஒரு இடத்தில், அதாவது எனக்கு ஹதீஸ் கிதாபு ஞாபகம் இல்லை, ஒரு இடத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன பண்றாங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையை பற்றி சொல்ற நேரம், ரசூலுல்லாஹ் தொழுகைக்கு போகிற நேரம் சில மனைவிமார்களை முத்தம் கொடுத்து விட்டு போயிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. படிக்கிறாங்க, தாபியன்கள் படிக்கிறாங்க. முத்தம் கொடுத்து விட்டு போயிருக்கிறார்கள் மனைவிமார்களுக்கு, அது உதவ முடியாதுன்றாங்க. அது முத்தம் கொடுத்து, அப்போ ஒருவர் கேட்கிறார், அந்த மனைவி நீங்க தானே? சில மனைவி இவங்க சொல்றாங்க, நேரடியா சொல்லாமல். ஆயிஷா நாயகி சிரித்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்தார்கள் தெரியுமா? கணவன் மனைவி என்பதை அப்படி காட்டினார்கள். எப்படி காட்டினார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் மனைவி மடியை தேடினார்கள். அவர்களுக்கு இப்ப 63 வயசு. சக்கராத்தில் ஒரு மனிதனுக்கு உணர்வு வருமா? அவர்களுக்கு ஏதாவது ஒரு தேவை வருமா? ஆயிஷா ரதியல்லாஹு வெறும் 18. ரசூல் அந்த மடியில் உட்கார்ந்து கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹதீஸை நன்றாக பாருங்கள். அவருடைய களத்து இங்கே இருந்தது. ஆயிஷா ரதியல்லாஹு அவர்களை சரியாக பிடித்துக் கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு வார்த்தைகளையும் அவர்கள் சொன்னார்கள். என்ன பேசினார்? கடைசி வார்த்தை என்ன சொன்னார்கள்? கடைசியாக ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தை சொன்னார்கள், நான் புரிந்து கொண்டேன் என்றாங்க. எந்த அளவுக்கு ஆயிஷா ரதியல்லாஹு அறிவை பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கடைசியாக என்ன சொன்னார்கள்? அல்லாஹும்ம ஃபிர் ரஃபீகில் அலா, யா அல்லாஹ் உயர்வான தோழர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு சொல்லி இருக்கிறார்கள், நபிமார்களுக்கு கடைசி நேரத்தில் அல்லாஹ் ஒரு அனுமதியை கொடுப்பான். என்ன? வாழுகிறீர்களா அல்லது ரூஹை எடுக்கவா, சொர்க்கமா துனியாவா? அவர்கள் அதை கேட்கிற நேரம் நான் நினைத்தேன், அல்லாஹும்ம ஃபிர் ரஃபீகில் அலா, உயர்வான தோழர்களோடு என்று கேட்கிற நேரம் என் மடி காலியாக போகிறது. மடியில என் மடி காலியாக போகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்துர் ரஹ்மான் என்ற தோழர் பள்ளிவாசலுக்கு வீட்டுக்குள்ள வர்ற நேரம், ஆயிஷா நாயுடைய சகோதரர் வர்ற நேரம் கையில மிஸ்வாக். ஆயிஷா நாய் கேட்கிறாங்க, வேணுமாண்டு. எப்படி கணவனை புரிந்து வைத்திருக்கிறாங்க, எப்படி புரிஞ்சு வச்சிருக்காங்க. 18க்கு 63க்கும் எப்படி வாழ்ந்தார்கள். என்ன வேணுமான்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு பேசுறதுக்கு சக்தி இல்லை. ஆனால் மனைவி கேட்டது சரியானது என்று அவங்க தெரியும். பள்ளிவாசலுக்கு போற நேரம் ரசூலுல்லாஹ் மிஸ்வாக் பண்ணுவாங்க, வீட்டுக்கு வர்ற நேரம் மிஸ்வாக் பண்ணுவாங்க. தலையால் இஷாரா பண்ணார்கள், வேணும் என்றார்கள். ஆயிஷா என்ன சொன்னார்கள்? என்னுடைய உமிழ் நீர் ரசூலுல்லாஹ்வுடைய வாயில் கடைசியாக கலந்த உமிழ் நீர் என்றாங்க. குடும்ப வாழ்க்கையை பற்றி பேசுவதற்கு அமெரிக்காவுக்கு, ஐரோப்பாவுக்கு, இந்தியாவுக்கு எவனுக்கு மறுகதை இல்லை. அவர்கள் காதல் என்று சொல்லுவார்கள். இந்த காதலில் போய், அதாவது நம்ம நாட்டில் இலங்கையில கூட பிள்ளைகளுக்கு பேர் வைக்கிறதுக்கு ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. அந்த நேரத்தில் ஃபார்மை ஃபில் பண்ண விளங்கும். வலது பக்கத்தில் ஒன்று கேட்டிருப்பாங்க, ஒரு கொஸ்டின் ஒன்று பாக்ஸில், இது திருமணத்துக்கு முன்னாடி கிடைச்ச பிள்ளையா பின்னாடி கிடைச்ச பிள்ளையா? சட்டம் விளங்குச்சா? அல்லாஹ் வல்லாஹி உண்மையாக நான் அசந்து போய்விட்டேன். திருமணத்துக்கு முன்னாடி கிடைச்ச பிள்ளையா பின்னாடி கிடைச்ச பிள்ளையா? நீங்க ஊக்குவிக்கிறீங்களா? இந்த கேள்விகளை கேட்டு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? நீங்க என்ன பண்ண நினைக்கிறீர்கள்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குடும்ப வாழ்க்கையை பற்றி பேச முடியுமாக இருந்தால் 63க்கும் 18க்கும் முடிச்சு போட்டு காட்டுங்க பார்ப்போம். உலகத்தில் தலை சிறந்த ஒரு தலைவர் அவர் மனைவியோடு எப்படி நடந்தார் என்பதை அணுவாக சொன்னார்கள். ஆயிஷா என்ன சொன்னார்கள்? அவர்கள் ரசூலுல்லாஹ் திடகாத்திரமாக இருக்கிற நேரம் நானும் ரசூலுல்லாஹும் ஒரு போர்வையில் இருந்து கொண்டிருந்தோம். ஜிர்னி ஆயிஷா என்றார்கள். ஆயிஷா என்னை கொஞ்சம் விடுங்கள் என்றார்கள். ரசூலுல்லாஹ் எழுந்தார்கள். அன்றைக்கு சூரத்துல் ஆல இம்ரானுடைய வசனங்களா, அதாவது 190வது வசனம் அருளப்பட்ட நாள் பெருமானார் அழுதார்கள், தேம்பி அழுதார்கள். அப்படி அழுததை நான் பார்க்கவே இல்லை. அல்லாஹ்வுடைய வேத வசனத்தை ஓதி அழுதார்கள். இன்பம் அனுபவிக்க முடியுமான நேரம் ரசூலுல்லாஹ் தொழுது இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை கடைசி நேரம் ஏன் இப்படி செய்தார்கள் ரசூலுல்லாஹ்?
இதான் கணவன் மனைவி. ஒரு கணவன் தன்னுடைய மனைவி, இதுக்கு மேல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா திருமணம் முடிக்கிறது. ஸ்வீட் மெமரி. ஃபைனலா ரசூலுல்லாஹ்